அனைவருக்கும் என்னுடைய அன்பான மதிய வணக்கம். My respectful greetings to all the wonderful graduates who have assembled in this great institution today, the class of 2025, Tamil Nadu College of Engineering, Tamil Nadu School of Architecture, Park College of Engineering and Technology, Park Global School of Business Excellence, Park College of Technology. All the wonderful graduates, after passing out, after a year, you have come back to the campus to receive your degree. I take this opportunity to heartily congratulate you all on this particular day because this is a proud moment for you, for your parents and for a lot of people here. இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பட்டதாரிகள் எல்லோருக்கும் இந்த ஒரு சிறப்பான மிக முக்கியமான ஒரு நாள். காரணம் 2025 நீங்கள் படித்து முடித்த பிறகு ஒரு ஆண்டு காலம் கழித்து மறுபடியும் 2026 இதே கல்லூரிக்கு உங்களுடைய பட்டத்தை வாங்குவதற்காக இங்கே பட்டதாரிகள் வந்திருக்கின்றீர்கள். இது ஒரு முக்கியமான நாள், இது ஒரு சாதாரண நாள் கிடையாது. ஏன்னா இந்த 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, பிசினஸ் எக்ஸலன்ஸ், நீங்க எந்த ஸ்ட்ரீம்ல படித்திருந்தாலும் கூட 4 to 5 ஆண்டுகள் நிறைய பேர் கஷ்டப்பட்டு உங்களை இந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. So my humble submission to all of you, the graduates, please stand up. We will do 3 cheers. முதல் கைத்தட்டல் உங்களுக்கு, கஷ்டப்பட்டு படிச்சு நீங்க டிகிரி வாங்கினது, first clap is for you. முதல் கைத்தட்டல். இரண்டாவது கைத்தட்டு உங்களுடைய அப்பா அம்மா சாக்ரிஃபைஸ் பண்ணி இங்க கொண்டு வந்து உங்களை நிறுத்திருக்காங்க, அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு. மூன்றாவது கைத்தட்டு மேடையில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லாம், all the professors, the chairman, the CEO, the HODs, the non-teaching staff, எல்லோருக்கும் பெரிய கைத்தட்டல் கொடுத்திருக்கிறீங்க. Thank you so much. Please have your seat. Thank you so much. இந்த 3 விதமான மனிதர்களும் இன்னைக்கு நீங்க இங்க இருப்பதற்கு காரணமா இருக்கிறாங்க. Parents who decided to sacrifice, அவங்க sacrifice பண்ணி அவங்க எத்தனையோ உங்களுடைய அப்பா அம்மா பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க. அவங்க டிகிரி வாங்கியிருக்க மாட்டாங்க. Probably many of them might not have got a degree. என்னுடைய அப்பா அம்மா போல. ஆனா ஒரு குழந்தை டிகிரி வாங்கணும் அப்படிங்கறக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை கொண்டு வந்து இங்க விட்டவங்க. அதே போல இரண்டாவது நீங்க 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் கடுமையா படிச்சு உங்க பெரிய ஒரு கனவுகளோடு ட்ரீம்ஸோடு 2025 வெளியே போய் இன்னைக்கு நிறைய தனியார் நிறுவனத்துல நிறைய வேலைகள் பாக்குறீங்க, ஹையர் ஸ்டடீஸ் போறீங்க. உங்களுக்கு மூன்றாவது மேடையில் இருக்கக்கூடிய accumulated knowledge, the HODs, the faculty members, the people who taught you. Day 1 நீங்க வரும்போது யோசிச்சு பாருங்க, how the college will be, என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. Probably engineering it might not even have understood நாம் எப்படி சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தாண்டி போக போறோம். ஆனா மேடையில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நம்முடைய கையை பிடிச்சு 4 ஆண்டு காலம் பொறுமையாக நம்மளோட இந்த ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் இருந்து நம்மளை ஒரு மாணவராக பார்க்காம ஒரு குழந்தையாக பார்த்து, அவர்களுடைய குழந்தையாக பார்த்து உங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. It is only fitting as we start this graduation day ceremony, we cheered for all 3. Thank you so much. அது மட்டும் இல்ல, மேடையில் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான மனிதர் ஐயா டாக்டர் PV ரவி அவர்கள் 1984 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 1970 திருப்பூர்ல ஸ்டார்டட் பிரைமரி ஸ்கூல், இங்கிலீஷ் மீடியம் பிரைமரி ஸ்கூல். அந்த நேரத்துல குழந்தைகளுக்கு ஆங்கில வழி கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற பெரிய ஒரு உந்துதலோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்விக்கூடம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. படிப்படியாக பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, பார்க் குளோபல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் எக்ஸலன்ஸ், தமிழ்நாடு ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், பார்க் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, தொடர்ந்து ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து 50 ஆண்டுகளுக்கு மேல அடுத்த கட்ட மாணவர்களை, நல்ல மனிதர்களை, நல்ல தலைவர்களை உருவாக்குவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து விட்டு இந்த நிகழ்வினுடைய தலைவராக அமர்ந்திருக்கக்கூடிய டாக்டர் PV ரவி ஐயா அவர்களே, உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி இந்த சமுதாயத்தின் சார்பாக என்னுடைய நன்றி கடிதம் கூட இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல மேடையில் இருக்கக்கூடிய பார்க் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதனுடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் மேடம் டாக்டர் அனிஷா ரவி அவர்கள், always experimenting with life, trying to get the best out of life. அவங்களும் உங்களோட இருந்து உங்களை ஷெப்பர்ட் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க. I take this opportunity to thank Dr. Anisha Ravi அவர்கள் and all the wonderful faculty members sitting in the stage, the head of department, the deans, the principals, the professors and the non-teaching staff. This day is important to students. This day is also important to you.
ஒரு நியூ ஜெனரேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம நாட்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறேன். நியூ ஜெனரேஷன், குவாலிட்டி பீப்புள் வித் a lot of dreams, who can change the world, who can serve the humanity, who can change our country. அற்புதமான மனிதர்களை நீங்க தயார் பண்ணி வெளியே அனுப்புறீங்க. அதனால இந்த சமுதாயத்தின் சார்பாக மேடையில் இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய நன்றி கடனை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃப்ரெண்ட்ஸ், you are at a very important time in your life. மிக முக்கியமான ஒரு நேரத்தில் நீங்க அமர்ந்திருக்கீங்க. 1982, 2 years before Tamil Nadu College of Engineering started, Time magazine, நமக்கு தெரியும் டைம்னு ஒரு ஆங்கில பத்திரிகை இருக்கு. Every year they put somebody in the cover. அந்த கவர்ல யாராச்சும் ஒருத்தரை போடுவாங்க. They are called the person of the year. அவங்க அந்த ஆண்டு இந்த உலகத்தை மாத்தினவங்க, அந்த மாத்த போறாங்க. 1982, can somebody make a guess who was the time person of the year? யாராவது சொல்ல முடியுமா? 1982, even before Tamil Nadu College of Engineering started, in the Time magazine cover, the person of the year was not a person, it was a computer. கம்ப்யூட்டரோட படத்தை போட்டு 1982 மிஷன் ஆஃப் தி இயர் அப்படின்னு முதல் முறையாக ஒரு மனிதனை போடாம கம்ப்யூட்டரை போட்டான். This computer will change our life. நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் மாத்த போகுது, நம்ம வாழ்க்கையை மாத்த போகுது, நம் வாழ்க்கை வாழ்கின்ற முறையை மாத்த போகுது. 2025, நீங்க 2025 கிராஜுவேட். Can somebody tell me 2025 who was the time person of the year? 1982 computer. 2025 the time person of the year is artificial intelligence, AI. அதே டைம் மேகசின் 2025 நீங்க கிராஜுவேட் ஆன போன வருஷம் அதனுடைய கவர்ல 7 பேருடைய போட்டோவை போட்டாங்க. ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் AI அப்படிங்கிற ஒரு தலைப்புல 7 people were there. ஜென்சன் ஹுவாங், நிவிடியாவோட சேர்மன், who manufactures all the chips. எலன் மஸ்க், அவருடைய XAI, who is also an artificial intelligence. Anthropic CEO, அவங்க கூகுளினுடைய AI head. ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு AI professor who was very pioneering work. அந்த 7 பேருடைய புகைப்படத்தை போட்டு விட்டு டைம்ல எழுதியிருந்தாங்க, these people are going to change the world in the next 20 years அப்படின்னு அந்த தலைப்பு இருந்துச்சு. சோ எப்படி கம்ப்யூட்டர் 1982 நம்முடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றியதோ, everything computers became a mobile phone in your hand. நீ கையில் இருக்கக்கூடிய மொபைல் போனுங்கிறது nothing but a very advanced computer. கிட்டத்தட்ட நீங்க பாருங்க, இந்த last 40 to 43 years how much change we have seen. Now you are entering into a technological era, artificial intelligence, which is going to change the way the humanity is going to live. அத நீங்க பார்க்க போறீங்க, which is going to create a lot of disturbance. அதுல நீங்க சர்வைவ் ஆகணும். I don't believe AI is going to eat your job. நான் கண்டிப்பா நம்ப மாட்டேன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த நேரத்திலும் கூட உங்களுடைய வேலையை பறித்து விடும் என்று நம்ப மாட்டேன். ஜென்சன் ஹுவாங் ரீசெண்டா பேசும்போது சொன்னார், there are only 2 kinds of people. Graduates who knows how to take the advantage of AI and graduates who don't know how to take the advantage of AI. Graduates who can take the advantage of AI, they will survive. Graduates who can't take the advantage of AI will be in trouble. அதனால ஏஐனால நம்ம ஜாபையோ நம்மளையும் அழிக்க முடியாது. ஆனா ஏஐ தெரியாத ஒரு மாணவனுக்கு அது பிரச்சனையாக முடியும் என்பதை சமீபத்தில் சொல்லி இருந்தார். My first request to all of you is, please learn to adapt, because this is a very important moment in the world. You are graduating at that exact time when AI is disturbing the way we live our life. அதனால நீங்க இன்னைக்கு படிச்சிட்டீங்க, இன்ஜினியரிங் டிகிரி கைக்கு வந்தாலும் கூட keep learning knowledge, keep acquiring skills, keep understanding what is this technology all about, how can you use it for betterment of you and for the humanity. இது என்னுடைய முதல் வேண்டுகோள். காரணம் என்னன்னாங்க, நாம் இன்னைக்கு பேசும் பொழுது நேத்து yesterday எலன் மஸ்க் அவருடைய கம்பெனி, ஏன் அதெல்லாம் சொல்றேன் அப்படின்னாங்க, I want somebody here in this audience 20 years from now creating India's first $1 trillion company. We need somebody here. நேற்று எலன் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் IPO டெபியூ $2 trillion. 2 trillion. இதுவரைக்கும் உலகத்துல எந்த ஒரு கம்பெனியும் $2 trillion ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல டெபியூ ஆனது கிடையாது. ஒரே நாள்ல $2 trillion நேத்து. Anthropic AI கம்பெனி அடுத்த வாரம் வர்றாங்க IPO. It is going to be at 1.1 trillion. சோ எங்களுடைய நம்பிக்கை, ஆசை எல்லாம் நீங்க எங்களை மாதிரி சின்னதா திங்க் பண்ணக்கூடாது. You have to think very big.
You have to think very bold. You have to look at humanity, the world as something, a great area where you can shine. அதனால இன்னைக்கு மேடையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து உங்களை விட்டாச்சு. But your dream should be very big. Your dream shouldn't be restricted to Tamil Nadu College of Engineering, not in Park, not in Coimbatore, not in Kongu area, not in India. ஒரு விசாலமான பார்வை, பறந்து விரிந்த பார்வை, இந்த முழு உலகத்துல எங்க வேணாலும் போய் எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்க வெளியே காலெடுத்து வைக்கணும் அப்படிங்கறத என்னுடைய அன்பான வேண்டுகோள். After 2025, some of you might have got jobs, some of you might be looking at job, some of you might go for an higher education. நீங்க எதுக்கு போனாலும் கூட எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம் with this wonderful degree, Madam Anusha Raviji was telling, in Tamil Nadu the gross enrollment ratio in higher education, எத்தனை பேர் காலேஜுக்குள்ள போறாங்க, we are at 50%, 51%. 100 குழந்தைகள் 12வது ஆண்டு குழந்தைகள் 51% தமிழ்நாட்டில் காலேஜுக்குள்ள போறாங்க. இட்ஸ் நாட் அபவுட் தி கம்ப்ளீட்டிங் காலேஜ்னு கிடையாதுங்க, தி என்டர் காலேஜ். So in a way you are also lucky because அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணாங்க, கிராமத்துல இருந்து வந்திருக்கோம், முதல் தலைமுறை பட்டதாரி, they brought us here. Now you should make this education worthwhile. இந்த கல்வியை you should make it worthwhile. You should take risk in life. You should look at big things in life, solving big problems. இன்னைக்கு எதுக்காக ஸ்பெசிபிக்கா இந்த பேர்லாம் நான் சொல்றேன்னாங்க, you will see this name in the next 10 years. அடுத்த 10 வருஷம் இந்த பேரை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, anthropic கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. You will keep learning about Sam Altman. இந்த பேரை கேட்பீங்க AI. You will keep hearing Jensen Huang. He is the richest person, second richest person. நேத்து Elon Musk first richest ஆயிட்டார். இந்த பேர்ல உங்க பேரை நாங்க கேட்கணும். In 15 years from now, 20 years from now, we should hear one of your names, many of the names in this audience. நீங்க உலகத்தை மாத்துனீங்க, நீங்க இந்தியால மாத்துனீங்க, நீங்க ஒரு சோஷியல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணீங்க, நீங்க ஒரு பில்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரி, ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்தீங்க, யூ மேட் தி லைஃப் ஆஃப் ஹியூமனிட்டி சிம்பிளர் அண்ட் பெட்டர் அப்படிங்கறத நம்ம கேட்கணும். அதனால தயவு செய்து ப்ளீஸ் டோன்ட் திங்க் ஸ்மால். ரொம்ப சின்னதா யோசிக்காதீங்க. இட் இஸ் ஒன் லைஃப். There are only 2 guarantees in your life. வேற எதுவுமே கேரண்டி கிடையாது. The first guarantee, the day you are born. The second guarantee, the day you will die. ரெண்டு தான் கேரண்டி, வேற எதுவுமே கேரண்டி கிடையாதுங்க. இடையில anything can happen. When you know there are 2 things that is certain, the day you are born, the day you are die. அதனால நீங்க ரிஸ்க் நிறைய எடுங்க, டிராவல் பண்ணுங்க, ஒரு டீமை பில்ட் பண்ணுங்க, ஒரு பெரிய ஐடியா எடுங்க, சால்வ் பண்ண பாருங்க. So I want to give you this example also. நேற்று SpaceX மார்க்கெட் வந்த பொழுது I was looking at that company. SpaceX was started in 2002. 2002 ஆரம்பிச்சாங்க. Elon Musk told the people on day 1, இந்த கம்பெனி கண்டிப்பா ஃபெயில் ஆயிரும், 10% சான்ஸ் தான் சக்சஸ். ஏன்னா கவர்மெண்ட் செய்யற ஒரு வேலையை ஒரு தனியார் கம்பெனி ராக்கெட் லான்ச்சிங், அதுவும் ரீயூசபிள் ராக்கெட் நம்ம லான்ச் பண்ணலாம்னு சொன்னா எவ்வளவு பெரிய முட்டாள்தனமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 2002 அவங்க லான்ச் பண்ண Falcon 1 ராக்கெட் ஃபெயில்ட், Falcon 2 ஃபெயில்ட், Falcon 3 ஃபெயில்ட், Falcon 4 ஃபெயில்ட். அவங்க விட்ட முதல் 4 ராக்கெட்டுமே ஃபெயில். 2008ல Falcon 9 தான் ஃபர்ஸ்ட் ராக்கெட் அவங்க சக்சஸ் பண்ணாங்க. ஃபெயிலியர்ஸ் ஆஃப்டர் ஃபெயிலியர்ஸ் ஆஃப்டர் ஃபெயிலியர்ஸ். இன்னைக்கு எங்க நிக்குது பாருங்க. 23 இயர்ஸ் லேட்டா இன்னைக்கு மார்ஸுக்கு போலாங்கறான், காலனி பில்ட் பண்ணலாங்கறான், ஸ்டார்லிங்க் மேல அவ்வளவு சேட்டலைட் அனுப்பி நம்ம எல்லாத்துக்கும் இன்டர்நெட். மேபி in 1 year Starlink will be competitive with all the Airtel and Jio and whatever is you are having in your phone. In 1-2 yearsல Starlink நம்ம எல்லாருக்குமே accessible cheap வந்துரும். 23 yearsல company from an idea செய்ய முடியாதுன்னு ஒரு பெரிய big bold problem எடுத்து 23 years effort போட்டு இன்னைக்கு 2026ல one of the greatest company of the world நேத்து வந்திருக்குனா எந்த அளவுக்கு perseverance அவங்க பண்ணிருக்காங்க. So my humble request to all the graduates here, take a big problem, dedicate your life to it, try to solve that problem. 10 years, 15 years, put your head down and keep working. எதுக்கு நான் இதை ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னாங்க, now there is a general complaint in the society. I don't believe in that, but general complaint. The Gen Z 98, 99 born, அதுக்கு பின்னாடி இருந்து பிறந்தவங்க, அவங்க எல்லாமே they take very lightly. I don't believe in that. The kind of knowledge a Gen Z has got, no person before you had so much knowledge like you are having. You know everything is at your fingertip. எல்லாம் செல்போன்ல வச்சிருக்கீங்க. ஒரு சின்ன கூகுள் சர்ச் பண்றீங்க, சின்ன AI சர்ச் பண்றீங்க, every single data is it. But the problem is with so much data, are you making the right decision?
அவ்வளவு டேட்டா உங்களுக்கு இருக்கு, சரியான டெசிஷன் அந்த டேட்டா வச்சு எடுக்கிறீங்களா அப்படிங்கறத இன்னைக்கு பிரச்சனை. ஏன்னா மேடையில் இருக்கிற எல்லோருக்குமே நிறைய பேருக்கு அவ்வளவு டேட்டா கிடையாது. We all took decisions in life, but for you have so much data. அவ்வளவு டேட்டா இருக்கு, அதுல சரியான டெசிஷன் நீங்க எடுக்கணும். Whether you should go for this company job, whether you should start a company, whether you should build a product, whether you should go for higher studies, whether you will do an MBA, whether you will do a PhD in research. இவ்வளவு விஷயங்களை next 4-5 years you will manage in your mind. அதுக்கு மென்டார்ஸ் வேணும். இந்த ப்ரொஃபசர்ஸோட தொடர்ந்து நீங்க டச்சில் இருக்கணும். Today we have graduated, we have walked out. I will tell you very honestly, 10 வருஷம் கழிச்சு நீங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் திரும்பி பாத்தீங்கன்னா, you will be in touch with only 10% of your classmates. Remaining 90% you are not even in touch. Please don't make that mistake. ஒரு group active வச்சுக்கங்க. Be in touch with everybody. Come meet the professors once in a while. Whenever you come to Coimbatore, when you come nearby to airport railway station, come and meet somebody. Talk to them for 5 minutes and go. காரணம், it will keep your mind very fresh. இன்னைக்கு நீங்க எங்க இருக்கலாம் 25, your mind is fresh. Even at 40-45 to keep your mind fresh, college is the best place to be young. இன்னைக்கு ரவி சார் இங்க பாக்குறோம். Will anybody tell Ravi sir he is old? He is fresh and young because he is dealing with only fresh and young people. Only fresh and young people. From morning till evening, he is meeting only youngsters. அதனால் நீங்க தயவு செய்து உங்க காலேஜ் is the only place where nobody will ask you why are you coming back. காலேஜ்ல யாரும் உங்களை எப்பவும் கேட்க மாட்டாங்க, ஏன் வந்தேன்னு கேட்கவே மாட்டாங்க. Because this is your home. This is where you build your life. This is where you become a human being. You become a man. You became a woman. அதனால என்னுடைய மூன்றாவது வேண்டுகோள் for all the graduates, my humble request to you is, please be in touch with your alma mater. Be a part of the alumni association. Keep mentors here. Life decisions. Ask your professor, can I do this? Can I not do it? ஏன்னா வெளியே போயிட்டீங்கன்னா they have seen you for 4 years. They know your strength and weakness. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு போனோ, ஒரு இமெயிலோ, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ, ஐயா அது பண்ணலாம்னு இருக்கேன், வாட் இஸ் யுவர் ஒபினியன் ஒரு கேட்டுட்டு பண்ணுங்க. Because they have 40-50 years of accumulated knowledge. That knowledge they'll give it to you. My 5th request to all of you is, always be humble. Because I said there are 2 things in life. One, the day you are born, the day you are dead. அதனால எப்பொழுதுமே நீ எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தால், whatever great things you will achieve in the next 30 years, when you come for your alumni reunion meeting in 2050, will be a 25th reunion. Some of you will be very big industrialists, big professors, big scientists, whoever you are. Always keep asking yourself, am I humble? Because many things we get by luck. We are in the right place at the right time, things just happen to us. அதனால எப்பொழுதுமே உங்களுடைய டைட்டில்ஸ் உங்க தலைக்கு போக விட்டுறாது. You all will have big titles. பெரிய பெரிய டெசிக்னேஷன், CEO, மேனேஜிங் டைரக்டர், ஃபவுண்டர் அண்ட் MD எல்லா டைட்டில்ஸ் வரும். அந்த டைட்டில் இஸ் நாட் யூங்க. டைட்டில் இஸ் ஒன்லி த ஷர்ட் யூ வியர், அது செப்பல் யூ புட். அந்த டைட்டில் வரும், அந்த டைட்டில் போகும். எப்பொழுதுமே என்னுடைய அன்பான வேண்டுகோள், அந்த டைட்டில் உங்க மைண்டுக்குள்ள விட்டுறாதீங்க. The day the title goes to your mind, you will stop learning. என்னைக்கு உங்களை சுத்தி இருக்கக்கூடிய டைட்டில் உங்க மைண்டுக்குள்ள போகுதோ, that is the last day of you being a student. The greatest wish Ravi sir can give to all of you is, be a lifelong learner. இதை விட பெரிய gift அவர் கொடுக்கவே முடியாது. Ravi sir cannot say, okay, எல்லாரும் graduate ஆயிட்டீங்க, I'm very happy, I'm going to give you 1 gold coin, please come and collect it. That is not a gift. If Ravi sir gives you 10 gold coin, so Ravi sir gives you 100 gold coin, I will not accept it. But if God is granting you, till you die, you will be a learner. You will learn, you will read, you will research. Even at 50, you will study new things. You will travel the world, see new places. That is the greatest gift you can have. Now, innaki, all of us sitting in the stage can only wish you, as a student, be a lifelong learner. Be a lifelong learner. 25th, 2025 batch at the age of 22-21, you have graduated as an engineer. அவ்வளவுதாங்க. To graduate as a human being, you have to go long way. ஒரு நல்ல மனிதரா கிராஜுவேட் ஆகிறதுக்கு still you have to go long way. You have to get married, have children, take care of your parents, serve the society, honestly help the country to grow. இன்னும் உங்களுக்கு ரொம்ப தூரம் இருக்கு. To graduate as a father, graduate as a mother, graduate as a grandparent, graduate as a builder, graduate as a better human being. அதனால இது ஒரு milestone. Today is one milestone. But let this milestone help you to achieve many milestones.
Again, I'm kind of rehearsing what I said. World is exploding, so much technological change. Please adapt. பயந்துக்காதீங்க, adapt பண்ணுங்க. Everything will change around you. Everything will change. Newspapers will not be there 10 years from now. 10 வருஷம் கழிச்சு newspaper இருக்க வாய்ப்பே இல்லை. AI will give you a curated newspaper for you. In 2 yearsல உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது நியூஸ்பேப்பரா வரும். எல்லாமே இருக்கு. இன்டர்நெட்ல என்ன வேணும், உங்க லைக்ஸ் என்ன, டிஸ்லைக்ஸ் என்ன, what is your ability, newspaper will come automatically generated to your inbox. You like sports, more sports. You like politics, more politics. You like science and environment, more science and environment. Medicine, scans, everything is changing. Technology is changing in multiple ways. We might not need an assistant or a secretary anymore. எல்லா செல்போனே பார்த்துக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில technological disruption is going to be a big thing. Don't be fearful. Embrace it and make sure you ride the technological wave. Second one, be a builder. Think about big ideas. சின்ன ஐடியாஸ்ல உங்க வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. பெரிய ஐடியாவை நோக்கி போங்க. Great things will happen. Stay humble. Whatever you do in life, remember it is only a title. Titles will come, titles will go. டைட்டில்ங்கிறது வரும், டைட்டில்ங்கிறது போயிரும். எப்பொழுதுமே ஹம்பிளா இருக்கு. Fourth, be a lifelong learner. எப்பொழுதும் படிங்க, புது விஷயங்களை கத்துக்குங்க, புது ஊருக்கு போங்க, புது விஷயத்தை பாருங்க. Keep your mind very young. Fifth, but not the last, keep in touch with your alma mater. Tamil Nadu College of Engineering, Park College of Engineering and Technology, Park Global School of Business Excellence, Tamil Nadu School of Architecture, Park College of Technology. இவர்களோடு உங்க சம்பந்தத்தை இன்னையோட முடிச்சிடாதீங்க. I got the degree, I'm walking out. No, lifelong commitment as an alumni. Contribute back to this great college in whatever capacity over the next 20-25 years. Last but not the least, உங்களை சுத்தி இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்கோம். நீங்க 20 வருஷம் கழிச்சு இவ்வளவு பேர் உங்களை சுத்தி இருக்கணும். Can somebody of you raise your hand? எத்தனை பேருக்கு அப்பா அம்மா இங்க பின்னாடி உட்கார்ந்து இருக்காங்க? Or some relative is sitting behind? Okay, great, super. இன்னைக்கு இத்தனை பேர் உங்களுக்காக வந்திருக்காங்க. When they become old, அவங்களுக்காக நீங்க இருக்கணும். When they become old, அவங்களுக்காக நீங்க இருக்கணும். இன்னைக்கு உங்களுக்காக வந்திருக்காங்க. பஸ் பிடிச்சு, கார் பிடிச்சு, ட்ரெயின் பிடிச்சு, டூ வீலர்ல அவ்வளவு பேருக்கு வெளியே பார்த்தாங்க. இன்னைக்கு என் பையன், என் பொண்ணு, அவங்களோட கிராஜுவேஷன் டே நான் போவேன். எவ்வளவு பெருமையா அப்பா அம்மா வந்திருக்காங்க. அப்பா அம்மாக்கு வயசாகும் போது நீங்க பக்கத்துல இருக்கணும். அமெரிக்கால இருக்கேன், பே ஏரியால இருக்கேன், சிலிக்கான் வேலியில இருக்கேன், லண்டன்ல இருக்கேன், ஆம்ஸ்டர்டாம்ல இருக்கேன், எங்க வேணாலும் இருங்க. அவங்களுக்கு தேவைன்னு சொல்லும் பொழுது ஒரு போன் கால்ல நீங்க திரும்பி ஓடிங்க வந்துருங்க. தட் இஸ் மை லாஸ்ட் ரெக்வெஸ்ட் டு யூ. அதை மட்டும் எப்போ நீங்க மறந்துடாதீங்க. யூ ஆர் ஆல்வேஸ் a children to your parents. Always stay with them, stay with the society. I will not take much of your time. எனக்கு எல்லா கிராஜுவேஷன் டே ஸ்பீச்சும் 20 மினிட்ஸ்க்கு மேல யாருமே பேசுறது இல்ல. ஏன்னா கேட்கறதுக்கு யாரும் தயாரா இல்ல. ஏன்னா எனக்கு கிராஜுவேஷன் டே ஸ்பீச்ல என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. இன்னைக்கு என்னை கூப்பிட்டு யார் வந்தாங்கன்னு தெரியும், என்ன பேசினாங்க எனக்கு தெரியாது. So I tried my best to give you 5-6 points. I wish you the best. Be a great human being, great citizen. We should see you as great person doing great things for our country. You should do 10 times more than us. That gives us big. நீங்க மேடையில யாரெல்லாம் இருக்கோம், ஃபர்ஸ்ட் ரோல யாரெல்லாம் இருக்காங்க, எங்களை விட குறைஞ்சபட்சம் 10 மடங்கு நீங்க சாதிக்கணும். Minimum 10 times you will do more things in life. I am very confident. So I take this opportunity to once again congratulate you, all the wonderful graduates and students of all these wonderful 5 colleges. I once again thank the chairman who is here, Dr. Ravi sir, and Madam CEO Dr. Anisha Ravi avargal, and all the wonderful faculty members in the stage for calling me to come and talk to these wonderful students. Such a small world, we'll keep meeting. Students who பாத்துக்கிட்டே இருப்பாங்க, நீங்களும் அவங்கள பாத்துக்கிட்டே இருப்பீங்க. Today some of you might feel sad. குழந்தைங்க எல்லாம் போறாங்கன்னு. No, it is always when they grow up they all have to walk out, but the bonding and friendship will continue to remain. Thank you so much. Have a great day. God bless you all. எல்லாருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.